வந்துட்டு இருக்கிற அந்த ஸ்கூல் இருக்குல்ல, அந்த காலப்பட்டி ஹை ஸ்கூல் இருக்குல்ல, கிராஸ் பண்ணும்போது நான் உங்களை பார்த்தேன். சரின்ட்டு விட்டுட்டேன். இன்னைக்கு நமக்கு நல்ல அதிர்ஷ்டங்க. ஸோ அதிர்ஷ்டம் அப்புறம் எதுதோ சொல்லுவாங்களா, அதெல்லாம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ எதிர்பார்க்காம எனக்கு வந்து ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்குது. அந்த பொக்கிஷை பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்ட்டு தாங்க. அது என்ன பொக்கிஷன்னு இப்போ பாருங்க. பார்த்தீங்களா, ஃபோனு தாங்க. ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஐயோ ஏதோ பைக்கில் வருது, ஃபோன் தான். ஸோ இந்த ஃபோன் வந்து எப்படி கிடைச்சதுன்னா, யாரோ பாவம் மகராசன் கீழே போட்டு போயிட்டாங்க. ஸோ நமக்கு இந்த ஃபோன் வேண்டாம், இந்த ஃபோனை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஸோ எனக்கு இந்த ஃபோன் வந்து தேவையில்லை. ஒரு நிமிஷம் மைக்கு. ஃபோன் வந்து நமக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. ஸோ கால் பண்ணாங்க. பட் கால் பண்ணி நான் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு இந்த ஃபோன் கிடைச்சிது. அப்புறம் ஆர்டரை கொண்டு வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணாங்க. இங்கே வர சொன்னால் அவங்களுக்கு இந்த இடம் தெரியல போல். பட் அப்புறம் வேற ஒரு இடத்துல இருந்துட்டு எனக்கு கால் பண்ணி எனக்கு தெரிலண்ணா அப்படின்னாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நானே வரேன், நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்கள் ஒரு பங்கு இருக்கும், அந்த பங்கு கிட்ட வெயிட் பண்ணுங்கள், நான் கொண்டு வந்து உங்கள் ஃபோனை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேங்கன்றீங்க. யாரோட ஃபோன் நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு வந்து ஒரு கிஃப்டாக கிடைக்கிறது நமக்கு நினைக்கும். ஸோ யாராவது அம்பாளிப்பாக கொடுக்குறதும் கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஸோ எதிர்பார்க்காம ஏமாந்து கீழே விட்டுட்டு போகிற பொருளை நம்ம சொந்தம் கொண்ட போடவே கூடாது, அது தப்புங்க. ஸோ அதனால அவங்களோட பொருளை அவங்ககிட்ட கொடுத்துடலாம். கேர்ஃபுல்லாக அவங்க அம்மா சாப்பிட்டதுக்கு விற்குது. சரி ஓகேங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவர்கிட்ட கொண்டு போய் இந்த ஃபோனை கொடுத்துடலாப்பா. அவர் பக்குன்னு இருப்பார் நினைக்கிறேன். இதோட 10 தடவை கால் பண்ணிட்டாருங்க. ஸோ அவர் இங்கே வர சொன்னேன், பட் அவர் இங்கே வரல, அவருக்கு இடம் தெரில போல. அதனால நானே வரேங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. சரி நம்ம கொண்டு போய் ஃபோன் கொடுத்துடலாம். ஸோ கரெக்டாக அவரே கால் பண்ணிட்டாருங்க. ஹலோ அண்ணா, இந்த வந்துட்டு இருக்கிற அந்த ஸ்கூல் இருக்குல்ல, அந்த சின்ன உடம்பட்டிங்கிற அந்த என்னது காலப்பட்டி ஹை ஸ்கூல் இருக்குல்ல, ஹை ஸ்கூல் கிட்ட வந்துகிட்டு இருக்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிரம், நான் வந்துருவேன், வெயிட் பண்ணுங்க. சரிப்பா. அவங்களுக்கு நான் போனை கொடுப்பேனா இல்லையான்ட்டு அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருப்பாங்களாட்டு இருக்கு. சரிங்க, கொண்டு போய் கொடுத்துருவோம். நம்ம அப்படியே பக்கத்துல வந்துட்டோம். ஸோ அந்த அண்ணா எங்க நிக்கிறாருன்னு நமக்கு தெரியல. பட் பெட்ரோல் பங்க் இன்னைக்கு கொஞ்சம் போகணும். பெட்ரோல் பங்க் தான் நிக்க சொன்னேன், போயிட்டு இருக்கேன். பார்த்து கொடுத்துருவாங்க. அவங்க பொருள் அவங்க ஃபோன் வாங்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ நம்மளே ஒரு ஃபோன் நானெல்லாம் ஒரு ஃபோன் வாங்கும் போதுங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோனு இப்போ தான் நான் இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஆண்ட்ராய்டில் ஒரு ஃபோன் வாங்கினேன். அது கேம் விளையாடுறதுக்காகவே வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் லோனில் போய் லோன் போட்டு 8 மாதம் அதுக்கு லோனை கட்டி, சாமி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃபோன் அந்த ஃபோன் இன்னும் வச்சுருக்கேன். ஆனால் அந்த ஃபோன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாங்கினேன் தெரியுங்களா. அதனால் பொருள் வாங்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது அது வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் பாவம். அதனால நமக்கு கிடைச்சிட்டேன்னு சொல்லி நம்ம அது சொந்தம் கொண்டாடக்கூடாதுங்க. ஸோ எங்கே நிற்கிறாருன்னு தெரியல, வந்துட்டோம். எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியலையே. பெட்ரோல் பங்கு கிட்ட தான் நிற்க சொன்னேன். அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, லாக்கு, அதனால பட் எதுவும் பண்ண முடியாது. எந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு தெரியலையே. ரொம்ப நிற்கிறாங்க, கை கட்டுறாங்க. ஏன்னா நம்ம கிட்ட சுற்றி பேக் இருக்குல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறாங்க. ரவீனா நீங்களா? என்ன ரவீனா தெரிஞ்சு வருதாங்க. என்ன ரவீனா இவ்வளவு கேர்ஃபுல்லாவா இருப்ப? எப்பவுமே இந்த மாதிரி மிஸ் ஆனதே இல்ல. எப்ப இருந்து இந்த வேலைக்கு போயிட்ட? நானும் ஒரு 2-3 மாசம் அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானே நீ பிள்ளைய கூப்பிட்டு போனியா, அந்த ரோடு இப்படி கிராஸ் பண்ணேன். கிராஸ் பண்ணும்போது நான் உங்களை பார்த்தேன். சரின்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் உங்களை பார்த்துட்டு திரும்பி பார்க்க கார்னர்ல போன் கிடந்தது. எடுத்துட்டு 5 செகண்ட் அங்கேயே நின்று பார்த்தேன், யாரும் வரலையா. சரி யாரா இருந்தாலும் கூப்பிடுவாங்க, அடுத்தவங்க பொருள் நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு போயிட்டேன். அப்புறம் வாய்ஸ் கேட்கும் போது எனக்கு சின்ன சந்தேகம், என்ன ரவி என்ன குரல கேக்குது எனக்கு அப்படின்ட்டு பார்த்து வச்சுக்கினேன். போன் எல்லாம் இன்னைக்கு வாங்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம். என் கையில கிடைச்சனால
புது போன் 2 மாசம் தான். என் கையில் கிடைச்சனாலும் பரவாயில்ல, வேற ஏதாவது பசங்க கையில் கிடைச்சிருந்தா என்ன ஆகுது? உன் நம்பர் சொல்லு. என் நம்பர் 744. நம்ம இங்கிலீஷ் தான் எதிரி, நீ பாட்ட இங்கிலீஷ் நம்பர் ஒருத்தர் நம்பர் கூட கிடையாது. செல் எடுத்து 2 சிம் ஒன்னாலும் போ. சரி, நான் அப்புறம் பதிவு பண்ணிக்கிறேன். சரிண்ணா, ரொம்ப நன்றி. சரிண்ணா. எனக்கு என்னடா இது எப்பவுமே இந்த மாதிரி மிஸ் ஆகாது போன் வாங்கி. நீங்க அங்க இருந்து இப்படி வந்தீங்களா, பாப்பாவை கூட்டு இப்படி கேனிங் திரும்பி கீழே போனீங்களா, உங்களை நான் பார்த்தேன். சரி, இங்க போவாராட்டு இருக்குன்னு விட்டேன். சொல்லிட்டு திரும்பி பாக்குற ரோட்ல கிடக்கு கீழே. சரி, உங்களுங்கிறது என்னன்னு கணிக்க முடியல. சரி, யாருன்னு தெரியாது, நம்ம பார்க்கவே இல்லையில. போட்டோலாம் செட் பண்ணல, பார்த்த வரை நீ தெரிஞ்சிருப்போம் யூஸ் அப்படின்னு. அதுவும் இல்ல, எனக்கு அப்போ ஒரு டவுட் வந்துச்சு, நீங்க உங்களுதா இருந்தா ஓம் சக்தி போட்டோ வச்சிருப்பீங்களே அப்படின்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தேன். அதுவும் இல்ல. சரி, இப்ப அவருக்கு மாதிரி தெரியல எனக்கு அப்படின்ட்டு எடுத்து நான் பாட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். சரி, எப்படியா இருந்தாலும் யாருதான் இருந்தாலும் கால் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு பார்த்து சேப்பா வச்சுக்கோங்க. எனக்கு டைம் ஆச்சு. ரொம்ப நன்றி. சரி, அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மன்றத்துக்கு வா. வேள்வி, அதாவது கும்பாபிஷேகம் மாதிரி. இங்கயா நம்ம மன்றத்துல 7 மணிக்கு வந்துரு. இல்ல, காலையில. அப்படியா? காலையில 7 மணிக்கு வந்து நீ 9 மணிக்கெல்லாம் போயிடலாம். சரி சரி, கண்டிப்பா வா. சரி தம்பி, அப்பா கிட்ட சொல்லு போன பத்திரமா வச்சு சொல்லி. சரி, வரண்ணா. சரிப்பா. எஸ்கே சோடு அவர் கடைசியில் ரொம்ப வேண்டியப்பட்டவர் ஆகிட்டாருங்க. ஸோ அவர் வந்து நானும் அவரோட சின்ன வயசில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நான் வந்து கூட யாரோ தான் நினச்சிட்டு இருந்தேன். பட்டு பார்க்கும்போது அவர் ரொம்ப தெரிஞ்சவராக போயிட்டாருங்க. ஸோ அவர் என்னை பார்த்த உடனே கை காட்டினாரா என்னடா அப்படின்னு நானும் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா தெரிஞ்சவராக போயிட்டாரு. அப்படி சொன்னேன், ஏன்னா ஃபோனை கேர்ஃபுல்லாக வச்சுக்க வேண்டியதானண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுத்துட்டு வந்துட்டேங்க. ஸோ தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலுங்க அடுத்தவங்க பொருள் நமக்கு வேண்டாம், அதனால கொடுத்தாச்சுங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக இது எதாவது ப்ராங்கு இல்லை ஏதாவது ட்விஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ரியலாக நடந்த சம்பவம் தான். நான் கண்டென்ட்டுக்காக எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ இது எதாச்சுமாக நடந்தது தான். ஸோ நம்மக்கிட்ட கோப்ரோ இருந்ததுன்னா நம்ம அந்த எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஃபோனு விழுந்தது எடுத்தது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அப்போது நான் கேமரா ஆனில் வச்சுருந்தா மட்டும்தான் அது ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ நான் கண்டென்ட்டுக்காக இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு மட்டும் யாரும் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்க வேணாம். இது ரியலாக நடந்தது தான். ஸோ ரொம்ப வேண்டியப்பட்டவர் ஆகிட்டாருங்க. நானும் கூட யாரோ தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போய் ஃபோன் கொடுக்க போகும்போது தான் தெரிஞ்சது அவர் நமக்கு தெரிஞ்சவர், நமக்கு பழக்கப்பட்டவருங்கன்னு. ஆனால் ஜஸ்ட்டு அந்த ஃபோன் என் கை கிடைக்கிறதுக்கு முன்னால் ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி தான் அவர் என்னை கிராஸ் பண்ணி அவர் பிள்ளையை கூப்பிட்டு போகிறாரு. பட் அந்த டைமில் வந்துட்டு நான் கணிக்கவே முடியல. ஸோ இவர் தான் இருக்குமோ அப்படின்னு நான் இது பண்ண முடியல. பட் ஃபோன் கொடுக்கும்போது தாங்க தெரிஞ்சது இவர் தான் அந்த ஃபோனு அப்படின்ட்டு. ஸோ ஓகே, ஃபோன் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ காய்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். இது வீடியோக்காக நான் பண்ண கிடையாது, ரியலாக நடந்த சம்பவம் தான். ஸோ காய்ஸ், பாய்.